தமிழகத்தில் பட்டியல் சமூகத்திற்குள்ளாகவே பின்தங்கியிருக்கிற அருந்ததியர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் கடந்த 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான அரசின் சார்பில் அன்றைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு அருந்ததியர் சட்டம் நிறைவேற்றப்பட்டு அந்த கல்வி வேலைவாய்ப்பில் அருந்ததியர் மக்கள் அந்த கல்வி வேலைவாய்ப்பினுடைய பயனை அடைந்து வந்தார்கள். இந்த தமிழ்நாடு அருந்ததியர் சட்டம் 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் முன்மொழியப்பட்டு அன்றைய தினம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களால் சட்டமன்றத்தில் முன்மொழியப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட சட்டம். பட்டியல் பிரிவிற்குள்ளாக இருக்கிற பின்தங்கியிருக்கிற சமூகமும் இடஒதுக்கீட்டினுடைய பயனை அடைய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் அன்றைக்கு பல்வேறு எதிர்ப்புகளை மீறி இந்த சட்டம் எதிர்காலத்திலும் கூட உடையாமல் இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு வகையான ஆலோசனைகளுக்கு பின்னால் வழக்கறிஞர்களுடைய அந்த குழுவிற்கு பின்னால் உச்சநீதிமன்றமே தகர்க்க முடியாத ஒரு சட்டத்தை அன்றைக்கு 2009ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இயற்றினார்கள். இந்த சட்டத்தின் பயனால் அதுவரையிலும் கல்வி வேலைவாய்ப்பில் மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்த அருந்ததியர் மக்கள் இன்றைக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் சற்று முன்னேற்ற கொண்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக மருத்துவத்துறையில் இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக ஒரு மாணவர் 2 மாணவர் அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மருத்துவர்கள் ஆவதே கடினமான ஒரு நிலை இருந்த ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த இந்த சட்டத்திற்கு பிறகு மருத்துவ துறையில் மருத்துவர்களாக ஆண்டுக்கு 90 பேர் 100 பேர் உள்ளே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சமூகம் இந்த சட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த சட்டம் பல்வேறு அரசியல் கட்சிகளால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் பல்வேறு சட்ட சிக்கல்கள் இருக்கிற நிலையிலும் இந்த சமூகத்தினுடைய மேன்மையை கருத்தில் கொண்டு இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு யாராலும் மறுக்க முடியாத உச்சநீதிமன்றத்தால் கூட நிராகரிக்க முடியாத அளவிற்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததிலே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதே போல் இந்த சட்டத்தை இன்றைக்கு வரையிலும் சமூக நீதி பார்வையோடு இந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த மக்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற முனைப்போடு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு சிறந்த வழக்கறிஞரை நியமனம் செய்து இந்த உச்சநீதிமன்றத்தில் தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்கள் மீது வைத்திருக்கிற இந்த அக்கறையை இந்த சட்டம் வென்றிருக்கிறது மூலமாக நிரூபித்திருக்கிறது. இந்தியாவிற்கே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக சமூக நீதி கோட்பாட்டில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறது என்பதற்கு இந்த தீர்ப்பும் ஒரு வகையான மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. இந்த சட்டம் அருந்ததியர் மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கலாம் என்று குறுகி பார்ப்பதை தாண்டி இந்தியாவிலேயே எந்தெந்த பட்டியல் சாதியில் யார் யார் பின்தங்கியிருக்கிறார்களோ அவர்களும் இந்த சட்டத்தினுடைய பயனை அடைய முடியும் என்கிற அளவிற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக கலைஞர் கொண்டு வந்த இந்த சட்டம் அமைந்திருக்கிறது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய சிறப்பம்சம். இந்த சட்டத்திலும் கூட இன்னும் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு பட்டியல் பிரிவினர்கள் பயனடைவார்கள். அதுவும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கே அந்த புகழும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கே சேரும் என்பதை இந்த நேரத்தில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த சட்டத்தை உருவாக்கிய தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் பாதுகாத்த தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த சட்டம் இந்த மக்களுக்கு பயனடைய செய்யக்கூடிய அளவில் போராடிய பல்வேறு முற்போக்கு அமைப்புகள், வழக்கறிஞர்கள், தோழர்கள், தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைவருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உறுத்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.